ஏங்க சாப்பிட வரீங்களா இல்லையா? எவ்வளோ நேரம் ஆயிட்டு? நந்தினி என்ன இன்னும் வரல? இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் இருக்கும் அவளுக்கு? இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு போலையே. இப்போ வந்துடுவான்னு நினைக்கேன். சரி, அப்ப நான் அவ வந்துடட்டுமே, வந்தோடனே சேர்ந்து சாப்பிடுவோம். அப்படியாங்க, சரி. அப்போனா கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுவோம். இந்தா வந்துட்டால. வந்துட்டியாம்மா? இன்னைக்கு ஏன் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு? அது ஒன்றும் இல்லை மாமா. பஸ் ஸ்டாப்பில் ஒரு 4-5 காவாலி பையலுங்க உட்காந்துருக்கானுங்க. உட்காந்துக்கிட்டு நான் போகும்போது வரும்போது என்னைய பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. யாரும்மா அது? நம்ம ஊர் பயிலுங்களா? தெரியல மாமா, இதுக்கு முன்னால் அவங்கள பார்த்ததே இல்லை. இப்போ தான் கொஞ்ச நாளாக வர்றாங்க. சரிம்மா, நீ தைரியமா காலேஜுக்கு போ, நான் பார்த்துக்கிடுது என்ன. அங்கே இன்னும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆ சரி மாமா. நந்தினிம்மா, உள்ள பேக்கை வச்சுட்டு கையை காலை கழுவிட்டு வா, சாப்பிடுவோம். நீ வந்த பிறதான் சாப்பிடணும்னு மாமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க? கரெக்டாக நீங்கள் சாப்பிட வேண்டாமா? நான் வர 2:30 மணி 3 மணி ஆயிடுது. அது வரைக்கும் நீங்கள் ஏன் சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? இருக்கட்டும்மா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, அதான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம காலையில 11 மணிக்கு தான் ஒரு ஜூஸ் குடிச்சேன் பார்த்துக்கோ. அது பசிக்கவே இல்லை, வயிறு நிறைஞ்சாப்புல இருக்கு. ஆரஞ்சு மண்டையை வாங்கிட்டு வந்துட்டான். சரின்னு எல்லாரும் சேர்ந்து குடித்தோம். அதனால வயிறு திம்முன்னு கிடக்கு. அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவோமேன்னு பார்த்தேன். நீயும் வந்துட்டீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றலாம்ல, அதுக்கு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சரி இருங்க மாமா, இந்த ஒரு 2 நிமிஷத்துல வந்துருதே. பேக் போய் வச்சுட்டு வாரேன். அடடே, சம்மந்தியம்மா, சம்மந்தி ஐயா, வாங்க வாங்க. வந்துட்டோம். ஏம்மா, எப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் தங்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்ன சம்மந்தியம்மா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். பம்பாய்க்கு போயிட்டு எப்போ வந்தீங்க? ஆளையே பார்க்க முடியல. ஆமாம் சம்மந்தியம்மா, உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிட்டு. முதல்ல உட்காருங்க, அதுக்கு பிறகு பேசுவோம். ராணி, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வையுமா, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னாச்சி, சும்மா உங்களை பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்தோம். பயப்படாதீங்க, வேப்பங்கொட்டை பாவக்காலாம் இன்னைக்கு செய்யலை. என்ன சம்மந்தியம்மா, எதுவும் விசேஷமா? 2 பேரும் ஜோடியா வந்திருக்கீங்க. ஆமா அண்ணாச்சி, விசேஷம்தான். பிள்ளைகளுக்கு தலை பொங்கல் இல்லை, அங்கே வச்சு கொண்டாடணும்ல, அதை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட வந்தேன். ஆமாம், இவங்க 2 பேருக்கு தலை பொங்கல். அப்போ அங்கே கூட்டு போயிடுவீங்களோ? ஆமாம் மைனி, தலை பொங்கல் அங்கே கொண்டாடினா தான் நல்லாயிருக்கும். பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு நாங்கள் மட்டும் ஒத்தையில் கிடக்கையா? நீங்கள் ஏன் ஒத்தையில் கிடைக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க, தலை பொங்கல் அங்கே வச்சு கொண்டாடுவோம். நாங்களும்மா, நாங்கள் அங்கே வந்து என்ன செய்ய? நீங்களும் வந்தீங்கன்னா பொங்கல் ஜாலியாக இருக்கும். காஞ்சனா, அந்த விஷயத்தையும் சொல்லிடு. ஆ சரிங்க, சொல்லுதே. என்ன 2 பேரும் ரகசியம் பேசுறீங்க? ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாச்சி. நாங்கள் 2 பேரும் ஒரு வீடு பார்த்துருக்கோம். நம்ம இப்போ இருக்கிற வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மாப்பிள்ளை பிள்ளைலாம் வந்தால் கொஞ்சம் தங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அதனால இந்த ஊர்லேயே ஒரு வீடு பார்த்துருக்கோம். எங்களை தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. நீங்கள் தான் அந்த வீடை எங்களுக்கு கொடுத்தீங்க. அந்த வீட்டில் இப்போ இருக்கிறதுக்கு கொஞ்சம் காண மடக்கி, அதனால கொஞ்சம் பெரிய வீடாக பார்த்துருக்கோம். எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க சம்மந்தி ஐயா. ஐயோ, இதுல என்ன இருக்கு இழிச்சக்கா? நான் ஏன் தப்பா நினைச்சுக்கிட போறேன்? நீங்க பெரிய வீட்டுக்கு போனீங்கன்னா நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, 2 பெட்ரூம் வச்ச வீடு. நம்ம ஊரில் தான் 4வது தெருவில் இருந்துச்சு. சரின்னு அந்த வீடை பிடிச்சிக்கிட்டோம். அப்படியா? பால் காய்ச்சிட்டீங்களா? பொங்கல் அன்னைக்கு பிள்ளைகள் வருவாங்கல்ல, அதனால அதுக்கு முத நாளே பாலை காய்ச்சிட்டு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சிட வேண்டியதான். ஒரே நாளில் எப்படி பொருளெல்லாம் கொண்டு போடுவீங்க? அங்கே என்ன அவ்வளோ பொருளாக இருக்குது? 4-5 பாத்திரம் கிடக்கு, ஒரு உடஞ்ச கட்டில், ஒரு ஓட்ட சோபாவும் கிடக்கு. அதை கொண்டு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இந்த மனுஷனே தலையில் தூக்கி வச்சு கொண்டு போட்டு வந்துடுவார். அதெல்லாம் வேண்டாம் இழிச்சக்கா, நீங்க அதெல்லாம் ஒன்றும் கொண்டு அந்த வீட்டில் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அந்த வீட்டை மட்டும் என்கிட்ட காட்டுங்க. அந்த வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் நம்மளே வாங்கி போட்டுருவோம். சரியா? இந்த ஓட்ட உடசெல்லாம் இந்த வீட்டோட போட்டும். ஐயோ வேண்டாம் அண்ணாச்சி, எதுக்கு போட்டு இப்போ துட்டு செலவு பண்ணிக்கிட்டு? நான் இருக்கிறத வச்சு பார்த்துக்கிடுதேன். ஐயோ, சும்மா கடங்க இழிச்சக்கா. நீங்க வீடு பார்த்ததே பெரிய விஷயம். வேற வீடு மாத்துவீங்களோ இல்லையோன்னு நான் பயந்துக்கிட்டு தான் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லாம இருந்தேன். இப்போ நீங்களே பார்த்துட்டீங்க பார்த்தீங்களா? இனிமே வீட்டுக்கு தேவையான பொருளை பூரா நான் வாங்கி கொண்டு வந்து நாளைக்கே இறக்கிடுதேன். நீங்க கவலைப்படாதீங்க. எந்த வீடுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. இப்படி ஒரு சம்மந்தியும் இப்படி ஒரு குடும்பமும் கிடைக்கிறதுக்கு நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும்? என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் சம்மந்தி ஐயா, மற்றதெல்லாம் நானே பார்த்துக்கிடுதேன். பாத்தீங்களா, நீங்க எங்களை பிரிச்சு பேசுதீங்கல்ல.
நான் தான் செய்வேன்னு சொல்லுதே, நீங்க என்ன கேட்க மாட்டேக்கீங்க? அப்ப எங்க மேலெல்லாம் உங்களுக்கு பாசம் இல்லைல்ல? ஐயோ அப்படியெல்லாம் பேசாதீங்க, நீங்களே செய்யுங்க. ஆ, அப்படி வாங்க வலிக்கு. வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி போட போறோம். நம்ம வீட்டுக்கு தானே செய்தோம். இதுல என்ன கணக்கு பார்க்க வேண்டி இருக்கு? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க பேசாம இருக்கணும், சரியா? ஆமாம் மைனி, அவர் சொன்னதை கேளுங்க. சரி கேட்க தாய்களா, சரி நாங்கள் போயிட்டு வரோன்னே, எங்களுக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. என்ன வேலை கிடக்கு? வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நாள் இல்லை பார்த்தீங்களா, இன்னும் பொங்கலுக்கு 2 நாள் தான் கிடக்கு. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் துணியெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. நானும் இவரும் போயிட்டு வரோம். அப்படியே சொல்றீங்க? சாப்பிட்டு போலாம்ல? நம்ம வீடு தானே, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுதோம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு, நானும் இவரும் போயிட்டு வந்துருதோம். இவர் பிற ராத்திரி வேலைக்கு போகணும்ல, அதுக்குள்ளே நான் போயிட்டு வந்தாதான் சரியா இருக்கும். சரி, அப்பன்னா போயிட்டு வாங்க. சரி, அப்படின்னா நீங்க எல்லாரும் வந்துடணும். பொங்கல் அன்னைக்கு எல்லாரையும் அங்க எதிர்பார்ப்போம். சரியா? எல்லாரும் வந்துருங்க. ஆமாம், பிள்ளைகளை மட்டும் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் மட்டும் வராமல் இருக்கக்கூடாது. 4 பேர் சேர்ந்து வந்துடுங்க. சரியா? நாங்கள் போயிட்டு வரோம். எங்க 2 பேருக்குமா தலை பொங்கல்? பிள்ளைகளுக்கு தானே தலை பொங்கல். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 4 பேர் சேர்ந்து வரணும். வாரம் 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 எலிச்சக்கா, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க வாரோம். நந்தினிமா, நாங்கள் போயிட்டு வரோன்னு. ஆ சரிம்மா, போயிட்டு வாங்க. ஏ அப்பா, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கே, எடுத்தா என்னம்மா இவங்க? ஃபோனை கிணத்துக்குள்ளே போட்டாங்களா? எதுக்கு இப்போ எடுக்க மாட்டேக்காக? ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சைய மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. ஐயோ நேரம் ஆயிட்டே, இவங்க என்னத்துக்கு ஃபோன் எடுக்க மாட்டேக்காக? இங்கேதான் சத்தம் வருதா? நான் கூட எங்கடா டிங்கிடிங்கன்னு கேட்கன்னு பார்த்தேன். நம்ம ஃபோனு தான் அடிக்க போல. மாலா ஃபோன் அடிக்கா? சரி என்னன்னு கேட்போம். ஹலோ மாலா, என்ன ஃபோன் அடிச்சிருக்க? ஏ அம்மா, இப்போ மாதிரி ஃபோன் எடுத்தீங்களே, எவ்வளோ நேரமா உங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டு கிடக்க? நான் பாத்திரத்தை போட்டு கழுவிட்டு கிடந்த மட்டி, ஃபோன் அடிச்சது கேட்கவே இல்லையே. சரி, என்னத்தை கழுவிக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படியே போட்டுட்டு வாங்க, ரேஷன் கடைக்கு போகணும். ரேஷன் கடைக்கா? இப்போமா போகணும்? எதுக்கு? அதான் பொருள் வாங்கியாச்சுல்ல. ஏக்கா, டோக்கன் கொடுத்தது மறந்துட்டீங்களாக்கா? இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்கக்கா, இப்போ தான் போகணும். நம்மளுக்கு 12ஆம் தேதி தான் வர சொல்லியிருக்காங்க டி, காலையில் 10:30க்கு. இன்னைக்கு தேதி என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு தான் 12, இப்போ தான் காலையில் 10:30 மணி. நீங்கள் வீட்டில் என்ன செய்தீங்க? ஐயோ, இன்னைக்கே 12ஆம் தேதி? எனக்கு ஞாபகமே இல்லையே டி. நான் பாத்திரத்தை பூரா பெரைக்கி போட்டு கழுவுன்னு அவ்வளோத்தையும் போட்டுட்டு கிணத்தடியிலலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நல்லா உட்காந்தீங்க போங்க. சில்பா ஃபோன் அடித்து சொல்லிட்டா, துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்கன்னு. 3000 ரூபா வேண்டாமா உங்களுக்கு? வேணும் வேணும், 3000 ரூபா கண்டிப்பாக வேணுமிட்டி. இந்த வாரேன், பாத்திரத்தை பிறகு வந்து கழுவிக்கிடுவோம். நான் உடனே வாரேன். சரிக்கா, நான் மரத்தடிக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு சீக்கிரம் வாங்க. மறக்காமல் வரும்போது இந்த டோக்கனையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாரமட்டி, டோக்கனு கார்டு எல்லாத்தையும் என் பர்சில் தான் வச்சுருக்கேன். அப்படியே தூக்கிட்டு வாரேன். 3000 ரூபா கிடச்சதுன்னா ஒரு செலவுக்கு ஆகும். பொங்கல் வேறு வருதுல்ல. சரி, இந்த வாரேன். சரிக்கா, நான் ஃபோனை வைக்கன்னு வாங்க. என்ன லட்சுமி அக்கா வாராங்களா? நீங்களா? நீங்கள் 2 பேரும் எப்போ வந்தீங்க? நீங்கள் லட்சுமி அக்காட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டோம். வர சொல்லிட்டேன், அவங்களும் வாராங்களாம். போகுமா? ஆமாம், அதுக்கு தானே வந்திருக்கோம். 3000 ரூபாய் வாங்கிட்டு வந்துடணும், வாங்க. 3000 ரூபா மட்டும் கிடையாது, பச்சரிசி, சீனி, கரும்பு எல்லாம் தராங்க. பச்சரிசி நல்ல அரிசியாக இருக்காம்ல, பாத்திமா சொன்னா. பொங்கல் வைக்க நல்லா இருக்கும். வாங்க போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுவோம். பிறகு அடுத்த மூட்டையை பிரிச்சுட்டாங்கன்னா அரிசி எப்படி இருக்கோ தெரியலல்ல. அதெல்லாம் பொங்கலுக்கு கொடுக்கறது நல்ல வெள்ளை வெள்ளையர்னு தருவாங்க, வாங்க போவோம். சீனி கொடுக்கறதுக்கு பதிலாக நல்லா 1 கிலோ வெல்லம் கொடுத்தா நல்லா இருக்கும். பொங்கலுக்கு போட்டு கிண்டிடலாம். இல்லைன்னா வெள்ளை வேற கடையில் வாங்கிட்டு கிடக்கணும். அதுக்கு தான் 3000 ரூபா தாராங்கல்லம்மா, அதை வச்சு பொங்கலை கொண்டாடு. ஆட போமா அங்கிட்டு. எங்கள் வீட்டுக்காரர் 2 நாளாக ரேஷன் கடை தா, ரேஷன் கடை தான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. எதுக்குன்னா பொங்கல் பரிசு நான் போய் வாங்கிட்டு வரேங்காரு. வாங்கிட்டு வந்தால் ஒத்த பைசா கூட கண்ணில் காட்ட மாட்டார். உங்கள் வீட்லேயும் அப்படித்தானா? எங்கள் வீட்டுக்காரும் அப்படித்தான். இது வரைக்கும் ரேஷன் கடை பக்கமே போனது கிடையாது. அதிசயமாக வந்துக்கிட்டு, செல்வி ரேஷன் கடை வேணா தாரியா, நான் கடைக்கு போயிட்டு வரேங்காரு. என்ன மனுஷம்பா இவர், எனக்கு என்ன தெரியாதா? 3000 ரூபா கொடுக்காங்கன்னொன்னே நான் போகிறேன் நீ போகிறேங்காக. எங்கள் வீட்டில் அப்படி இல்லைப்பா. ராமு சொல்லிட்டாரு, நீ தான் நெட்டமாக வரிசையில் நின்று வாங்க போகிற, அதனால் அந்த துட்டை நீயே வச்சுக்கோன்ட்டாரு. நல்லதாக போச்சுன்ட்டேன்.
பேசாம உங்க வீட்டுக்காருக்கு அக்காவோ தங்கச்சியாவோ நான் பிறந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்காது. நாத்தனார் சண்டை போட்டு 2 பேரும் சேர்ந்து குடுமையை பிடிச்சி ஆஞ்சிக்கிட்டு இருப்போம். நீ சண்டை போடுவியாக்கும்? ஆமாம், நாத்தனார்னா சண்டை போடணும்ல. போடி போடி இவளே, நாத்தனார்னா சண்டை போடணும், கொத்தனார்னா வீட்டை கட்டணும்னுக்கிட்டு இருக்கா. பேசாம வாங்க. லட்சுமி அக்கா மரத்தடிக்கிட்ட நிப்பாங்க, சீக்கிரம் போய் அவங்கள கூட்டிட்டு போவோம். இந்த சேலை நல்லா இருக்கே, இதை பேசாம ஆர்டர் போட்டு விடுவோமா? எவ்வளவு விலை? 500 ரூபா போட்டிருக்கானே. வேண்டாம் வேண்டாம், வேற ஏதாட்டும் இருக்கான்னு பார்ப்போம். இது ரொம்ப நல்லா இருக்கே, எவ்வளோ அழகா இருக்கு. கண்ணாடிலாம் வச்சிருக்கே சேலையில, சூப்பரா இருக்கு. ஆனா எவ்வளவு விலை? 1200 ரூபாயா? சை, 500 ரூபாய்க்கே வேண்டாங்க, 1200 ரூபாய்க்குல போட்டிருக்கு. ஆனா சேலை அழகா இருக்கே, பேசாம ஒன்று வாங்கிடுவோமா? சரி, ஆர்டர் போட்டு விடுவோம். ராதா, இங்க உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? துணி துவச்சிக்கிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியலையா? அங்க ரேஷன் கடையில எல்லாரும் வரிசையில நிக்காங்க, எல்லாருக்கும் 3000 ரூபாய் தாராங்க, நீ போய் வாங்கலையா? இன்னைக்கே கொடுக்காங்க? ஆமா, நம்ம ஊர்க்காரவங்கள இன்னைக்கு தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, மறந்தே போயிட்டேனே. சரி, நான் உடனே போறேன். சுட்டுன பேயான்னு இப்ப எப்படி மறந்த? அது 12ஆம் தேதின்னு போட்டு கொடுத்தாங்க, அது ஞாபகம் இருக்கு. ஆனா இன்னைக்கு தான் 12ஆம் தேதி ஞாபகம் இல்லை. சரி போ, துட்டு காலியாயிர போகுது. காலி ஆயிருப்போதா? சரி, இந்த உடனே போறேன். நல்ல வேலை, தாடிக்காரு சொன்னாருன்னு ஓடி வந்துட்டேன். துட்டு இருக்கா காலி ஆயிட்டான்னு தெரியலையே. முன்னால வேற 2 பேரும் நிக்காளுகளே. ஐயோ, அவளுக்கு வாங்கிட்டு போயிட்டாளுங்கன்னா நம்மளுக்கு துட்டு இல்லைன்னு சொல்லிட்டா என்ன செய்ய? நம்ம முன்னால போய் நின்னுக்கிடுவோம், அப்பதான் நம்ம வாங்கிட்டு போக முடியும். ஏ பொம்பளை, ஆளுக்கு நிற்கிறது கண்ணு தெரியலையா? கண்ணு என்ன படதிலையா இருக்கு? முன்னால இடிச்சுக்கிட்டு போய் நிற்க, பின்னால் போய் வரிசையில் வா. நான் தான் இங்க நின்னேன், பின்னால போய் நில்லு. காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வரிசையில் காத்து கிடந்து கிட்ட வரைக்கும் வந்துட்டேன். பக்கத்தில் வரும்போது உள்ளே வந்து நுழைஞ்சிக்கிட்டு நான் தான் முதல்ல நின்னேன்னு சொல்லுதியோ, அடித்து தூக்கி வீசிடுவேன். ஒழுங்கு பின்னால் போய் நின்று. பின்னாலெல்லாம் போக முடியாது. இப்போ என்ன செய்வேன்? நான் இங்கே தான் நிற்பேன். ஏம்மா கடைக்காரி, நீ இப்போ பொருள் போட்டேன்னு வச்சுக்கோயேன், இங்கே நடக்கிற கதையே வேற. இந்த பொம்பளை பின்னால் போய் நிற்க சொல்லாமல் நீ எதுவும் போடக்கூடாது. ஏய் அப்பா, என்னத்துக்கு இந்த பாடுபடுத்துதீங்க? ஒழுங்கா வந்தம்மா, பொருளை வாங்கிட்டு போனமான்னு கிடையாதா? வரிசையில நின்று வாங்குங்கம்மா, உயிரை போட்டு வாங்காதீங்க. எத்தனை ஆட்களுக்கு நான் தனியாவே கடந்து பார்க்க. நாங்கெல்லாம் ஒழுங்கா வரிசையில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொம்பளை மட்டும்தான் ஊடையில் வந்திருக்கா. முதல்ல இவ்வளோ போக சொல்லு. நீ சொன்னா நான் போயிருவேனோ? நான் தான் முதல்ல வந்து வரிசையில நின்னேன். இப்போ தான் எங்க வீட்டுக்காரருக்கு சோறு வச்சு கொடுக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள நீ வந்து நின்னுக்கிட்டு நான் தான் வந்தேங்க. அதெல்லாம் முடியாது, நான் தான் போய் வாங்குவேன். பொம்பளைகளா, ஒழுங்கு போய் வரிசையில நின்னுங்கட்டி. காலையில இருந்து கத்தி கத்தி எனக்கு தொண்டை எல்லாம் வத்தி போச்சு. தொண்டை கட்டிக்கிட்டு பேச கூட முடியல. ஒழுங்க மரியாதையை பின்னாடி போய் நில்லுங்க, இல்லைன்னு எல்லாரையும் தூக்கி வீசிட்டு துட்டை பூரா பைக்குள்ள போட்டுட்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். கேட்டுச்சா? துட்டை கொண்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாளாம். உனக்கு துட்டு கிடைக்க விடாம பண்ணிடுவேன். ஒழுங்க போய் பின்னால் நின்னா துட்டு கிடைக்கும், வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி, துட்டு காலி ஆயிடக்கூடாதே, அதுக்குள்ள வாங்கிடுவோன்னு பார்த்தேன். இவளுக்கு முன்னால நிக்கிறவளும் என்ன வரத்துக்கு வராளையம்மா. சரி, ஒரு ஆளை விட்ட என்ன? ஏம்மா, நீ காடை கொண்டாம்மா முதல்ல. இந்தாங்கக்கா. கை ரேகை வச்சுட்டு துட்டை வாங்கிட்டு அந்த பக்கம் போ. அந்த ஆளு உனக்கு கரும்பு சீனி எல்லாம் தருவாரு, வாங்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த துட்டை புடி. ரொம்ப தேங்க்ஸுக்கா. இருக்கட்டும், நானா துட்டு கொடுத்தேன், எனக்கு இதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதே? கவர்மெண்ட் தானே கொடுத்துச்சு. போ, அங்க போய் கரும்பு அரிசி சீனி எல்லாம் வாங்கிட்டு போ. இந்தாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. சரிம்மா, இருக்கட்டும். நீ வந்திருக்க, வீட்டுல அம்மாவை யாரையாவது அனுப்பி விட்டுருக்கலாம்ல? அம்மா வேலைக்கு போயிட்டாங்க அண்ணாச்சி, நான் தான் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டுட்டு வந்தேன். அப்படியாம்மா? சரி. நல்லா விசாரிச்சதெல்லாம் போதும், அனுப்பி விடுங்க. அடுத்த ஆள் வாங்க வேண்டாமா? சரி பாப்பா, நீ பத்திரமா வீட்டுக்கு போ. துட்டை கொண்டு வீட்டுல பத்திரமா வச்சிரு, அம்மா வந்தாலும் கொடுத்துருன்னு. சரி, போயிட்டு வரேன். அடுத்த ஆளு வாங்க, காடை கொண்டாங்க. இந்தாம்மா காடு. கொண்டாங்க. சரியா இருக்கு. கை ரேகை வச்சுட்டு துட்டை வாங்கு. வச்சுட்டேம்மா. சரி, இந்தாங்க உங்க காடை புடிங்க, துட்டு தாரேன். இந்த 3000 ரூபாய் துட்டை புடி, இடத்த காலி பண்ணு. கரும்பு சீனி அரிசிலாம் யார் தருவா? அதெல்லாம் தருவாங்க. துட்டை வாங்கிட்டேன்னா முதல்ல தூர போ. உன் மவனுக்கு நான் தான் கணக்கு டீச்சரு. பாடத்தில் குறைய மார்க் வாங்கட்டும், அவன் தோலை உரிக்கே. ஆட கொடுமையே, இது கணக்கு டீச்சரா? கரும்பு கொண்டாப்பா. ஐயோ கடவுளே, கணக்கு டீச்சர்னு தெரியாம இவ்வளவு நேரம் இவட்ட வம்பிழுத்துட்டேனே. என் மவன்காரன் வந்து ஆடுன்னு ஆடுவானே. ஐயோ, என் மவனுக்கு பள்ளிக்கூடத்துல மார்க் குறைய போட்டுருவாளே. இப்போ என்ன செய்ய?
இம்மா முன்னால நவுண்டு போமா, இல்ல அங்கிட்டு பின்னால போ, நான் அதை வாங்கிட்டு போறேன். அடுத்த ஆளு யாரு? வர போறீங்களா இல்லையா? சில்பா நல்லா இருக்கியா? அன்னைக்கு பம்பாயில இருந்து வரும்போது உன்னைய பார்த்தது, அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லை. சரி, நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு ரேஷன் கடையில் இருக்கிறது நல்லது தானே. எதுனாலும் பொருள் போட்டா உடனே சொல்லிடுவல்ல. சரிம்மா, துட்டு எடு. நான் துட்டு எடுக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல ரேஷன் கார்டை எடு. ரேஷன் கார்டா? அது வேணுமாக்கும்? ஐயோ, நான் கொண்டு வரலையே. ஏ கடவுளே, காலையில இருந்து என் உயிரை வாங்குறதுக்குன்னே வந்து ஒவ்வொருத்தையா சேர்ந்தாளுகம்மா. போம்மா, நீ முதல்ல வீட்டுக்கு போய் கார்டு எடுத்துட்டு வா. என்ன சில்பா, நம்ம அப்படியே பழகிருக்கோம். நான் பிறகு வந்து கார்டை காட்டுதே, இப்போ நீ எனக்கு துட்டு கொடுத்துரு. நான் வாங்கிட்டு போய் வீட்டுல போய் கார்டு எடுத்துட்டு வாரேன். ஏம்மா, உயிரை போட்டு வாங்காதம்மா. கார்டு இல்லாம யாருக்கும் பொருள் கொடுக்க முடியாது. கார்டு இருந்தாதான் கை ரேகை வைக்க முடியும். கை ரேகை வச்சாதான் உனக்கு துட்டு தர முடியும். முதல்ல இடத்த காலி பண்ணு, வீட்டுல போய் கார்டு எடுத்துட்டு வா. இம்மா அடுத்த ஆளை வாங்க விடுமா, இடத்த காலி பண்ணு. என்னையா கொழுப்பா, போனுக்கிட்டு இருக்கீரு, வாங்கிட்டு தானே போவேன். ராதா, அதான் ரேஷன் கார்டு இல்லைல்ல, வீட்டில் போய் எடுத்துட்டு வா. நீங்களும் என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுல போய் எப்படி எடுத்துட்டு வர முடியும்? அதுக்குள்ள வருஷம் போயிரும். இவ்வளவு நேரம் நானே கஷ்டப்பட்டு வரிசையில வந்திருக்கேன். ஏமா வரிசையில் ஊடையில பூந்து பூந்து தானம்மா வந்தேன், அதே மாதிரி வந்துரு. உங்க கார்டு தாரீங்களா? வாங்கிட்டு தாரேன். ஏமா என் கார்டுக்கு என் கை ரேகை தான் வைக்க முடியுமா? எனக்கு தான் பொருள் தருவாங்க, உனக்கு தரமாட்டாங்க. சரி, இந்த ஊர்ல இருக்கிறவளுகெல்லாம் ஏன்டா இப்படி என்கிட்ட 7.5 கூட்டுறதுக்குனே வர ஆளுகளம்மா. ஏம்மா தாயே, உங்ககிட்ட யாரு 7.5 கூட்டல? தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. மத்த ஆட்களை பொருள் வாங்க விடு, இல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போன் அடிச்சு சொல்லிடுவேன். போறேன், வீட்டுல போய் கார்டு எடுத்துட்டு வாரேன். எனக்கு மட்டும் துட்டு இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயே, அவ்வளவுதான் நீ. ஏம்மா துட்டு இருக்கு தாயே, உயிரை போட்டு வாங்காத. போய் எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போ. அடுத்த ஆளு கார்டை கொண்டாங்க. இந்தாங்கக்கா கார்டு. கை ரேகையை வச்சுட்டு துட்டை வாங்கிட்டு போய்கிட்டே இரு. இளிச்சக்கா, நீங்க முன்னாலதான் நிக்கீங்களா? அட நம்ம லட்சுக்குட்டி வாட்டி, நல்ல வேலை, உனக்கு ஃபோன் அடிக்கணும்னு பார்த்தேன், நீயே வந்துட்டே. அடுத்த ஆளு யாரு? இளிச்சக்கா, நீங்க தான், போங்க. இந்தாம்மா உங்க வீட்டு ரேஷன் கார்டு. கொண்டாங்க. எல்லாம் சரியா இருக்கு, கை ரேகையை வைங்க. கை ரேகையை வச்சுட்டேன். இந்தாங்க உங்க 3000 ரூபாயை பிடிங்க. அங்கிட்டு போய் அரிசி கரும்பெல்லாம் வாங்கிக்கோங்க. சரிம்மா, வாங்கிக்கிடுதே. அண்ணாச்சி, நல்ல கரும்பு எடுத்து வைங்க. இக்க நல்ல கரும்பு தான் வச்சிருக்கேன்க்கா, வாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கரும்பு தான் தருவீங்களோ? 2 தர மாட்டீங்களோ? அதெல்லாம் கிடையாதுக்கா, ஒரு ஆளுக்கு ஒரு கரும்பு தான். சரி கொண்டாங்க, நான் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஆளு கொஞ்சம் வெட்டி தின்னுக்கிடுதோம். லட்சுமி, நான் அங்கிட்டு நிற்க என்ன, வாங்கிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். சரி இளிச்சக்கா, அங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம். இந்தாம்மா ரேஷன் கடை புடி. கொண்டாங்க லட்சுமி அக்கா, கை ரேகையை வைங்க. சரி டி, இந்த வைக்க. சில்பா, இந்த கார்டு கேட்டேல்ல, கொண்டு வந்துட்டேன், சீக்கிரம் துட்டு எடு. ஏட்டிங்க ஒரு ஆள் வாங்கிக்கிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? தரத்தால போய் நில்லு போ. உங்களுக்கு தெரியுமா, நான் இவ்வளவு நேரம் இங்க வரிசையில நின்னுட்டு இப்ப தான் கார்டு இல்லைன்னு வீட்டுக்கு ஓடனேன். அப்ப நான் தானே முதல்ல வாங்கணும். தூர போய் நில்லுங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? லட்சுமி அக்கா கைரேகை வச்சுக்கிட்டு இருக்காங்க, குறுக்க கொண்டு காடை நீட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க வாங்கிட்டு போட்டும், அது வரைக்கும் தூர போய் நில்லுங்க. உங்க கூட்டாளினோட சப்போர்ட் அடிக்காதீங்கம்மா. நான் தான் முதல்ல நின்னேன். நான் எவ்வளவு நேரம் வரிசையில காத்து கிடந்தேன் தெரியுமா? காத்து கிடந்ததுக்கெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியுமா? ரேஷன் கடைக்கு வார ஒரு கார்டு கொண்டு வரணும்னு தெரியாதா? நீ கொண்டு வராம வந்ததுக்கு நானா பழியாக முடியும்? தூர போய் நில்லு. ஆமாம்மா, நாங்க 4 பேர் வாங்காம உன்னைய வாங்க விட மாட்டோம். தூர போய் நில்லு. நீ கார்டு கொண்டு வரலன்னா அதுக்கு நாங்களா பொறுப்பு? இங்க பாரு செல்வி, இவளுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு ஆடாத. பாத்தீங்களா, இவ திருந்த மாட்டான்னு நான் சொன்னோம்ல, யாராவது கேட்டீங்களா? திருந்திட்டா நீங்க. இப்ப பாருங்க, அவ வேலையை காட்டுதா பாருங்க. இவளுக்கெல்லாம் சொன்னாலும் கட்டி ராதா திருந்த மாட்டான்னு நான் தான் கேட்கல. அவ திருந்திட்டா அவ நல்லவான்னு நான் உனக்கு சொன்னேன். கடைசியில பாரு, இப்ப நீ என்னையே பல்ல பிடிங்கி பார்க்கல. அதெல்லாம் நான் திருந்திட்டேன். இப்ப நான் கார்டு கொண்டு வந்திருக்கேன், நான் தான் முதல்ல வாங்குவேன். கொஞ்ச நேரம் எனக்கு விட்டு கொடுத்தா என்னையா? சரி, நீ ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நாங்க வேணா உனக்கு விட்டு கொடுக்கோம். அவங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் தள்ளி நில்லு. அவங்க ஒரு ஆள் வாங்கிட்டு போட்டும், அதுக்கு பிறகு நீ வாங்கிட்டு போ. அப்பனா சரி, நீங்க 3 பேர் இருங்க, நான் வாங்கின பிறகு வாங்குங்க, சரியா? சண்டை போடணும்னே கிளம்பி வராத ராதா. நாங்களாம் எவ்வளவு விட்டு கொடுத்து போறோம், நீ எதுக்கு இப்படி எங்களை போட்டு பாடா படுத்துதே? துட்டு கிடைக்காம போயிருமோன்னு கவலையில தான் அப்படிலாம் பேசுதே. என்னை மன்னிச்சிருங்க. துட்டு தான் எல்லாருக்கும் இருக்குல்ல, எல்லா கார்டுக்கும் தருவாங்க, தராமையா போயிட போறாங்க. சண்டை போடாம யார் வாங்கணுமோ வாங்கிட்டு போங்கம்மா. லட்சுமி அக்கா, இந்தாங்க துட்டை பிடிங்க. லட்சுமி அக்கா, சாரி, நான் பின்னால போய் நின்னுக்கிடுது என்ன? நீங்க 4 பேர் வாங்கின பிறகு நான் வாங்குவேன். சாரி, பூரி குப்பை தொட்டி லாரி போட்டு எங்கிட்டு. கோவப்படாதீங்க லட்சுமி அக்கா, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. நான் சும்மா கோவத்துல கத்திட்டேன், இன்னும் அப்படி கத்த மாட்டேன், சரியா? பின்னால போய் நின்னுக்கிடுதே.
சை, இந்த ராதாக்காவை எந்த லிஸ்ட்லையுமே சேர்க்கவே முடியாது போலயே. இந்த 3000 ரூபாய் துட்டுக்கு யார்கிட்ட என்ன பேச்சலாம் வாங்க வேண்டியிருக்கு. அரிசி நல்லா இருக்காப்பா? அரிசி நல்ல மணிமணியா முத்து முத்தா இருக்குக்கா, இந்த அங்க வாங்கிட்டு போங்க. ஏட்டி அங்கிட்டு நிக்க, எல்லாரும் வாங்க. போன வருஷம்லாம் 1000 ரூபா தான் கொடுத்தாங்க. சில்பாக்கு எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருக்கும். இந்த வருஷம் அவளுக்கு 3000 ரூபான்னு கஷ்டமாக இருக்கும்னு சில்பா. ஆமாட்டி, எண்ணி கொடுக்கறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. எல்லாம் அவளை இப்படி பாடா படுத்துதாளுக. ஒரே சண்டைக்காடு போட்டுட்டு கிடக்காளுக. எரிச்சலா இருக்கு. இன்னும் 2 நாளைக்கு தானே, அதுக்கு பிறகு ஒரு ஈக்காக கூட கடை பக்கம் வராது. ஆமாட்டி, அதுவும் சரிதான். சரி, நீ போய் அரிசி வாங்கிக்கோ போ. ஆ சரி சரி, வாங்கிக்கிடுதேன். அண்ணாச்சி, என் உயரத்துக்கு ஒரு கரும்பு எடுத்து வைங்க, வாரேன். உன் உயரத்துக்கு கரும்பு வேணும்னா ஆர்டர் கொடுத்து தான் செய்யணும். இருக்கிறத வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. ஐ, கரும்பு கிடச்சிட்டு பெசாட்டுக்கு இந்த கரும்பை இங்கேயே கறக்கு கறக்குன்னு தின்னுட்டு இந்த ஆள் பின்னால நிறைய கரும்பு வச்சிருக்காருல, அங்கிட்டு ஆம வந்து பின்னால இருந்து ஒரு 4 கரும்பு தூக்கிட்டு ஓடிட வேண்டியதான். ஏக்கா எண்ணி தான் வச்சிருக்கேன்க்கா, எல்லா வீட்டுக்கும் கரும்பு இல்லைன்னா நேரம் உங்க வீட்டுக்கு தான் வருவேன். அது எப்படி எண்ணி கரும்பு வாங்க முடியும்? கெட்டுக்கட்டாதானே அனுப்பி விடுவாங்க. போய் சொல்லுதீரோ? இல்லக்கா, கெட்டுக்கட்டாதான் கொடுத்தாங்க. அதுல இருந்து எத்தனை கரும்பு தேவையோ அதை மட்டும் எண்ணி எடுத்துக்கிட்டு மிச்சத்தை பூரா கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆளை பாரு ஆளை, இங்கே எத்தனை ஆளுக்கு வருது? ஒரு 4 கரும்பு கூட போட்டு கொடுத்தா என்ன? இப்படி ஒவ்வொரு ஆளும் கூட கரும்பு கட்டிக்கின்னா நான் என்ன செய்ய? இருக்கிறது வாங்கிட்டு போங்க. சரி, போன வருஷம் மாதிரி ஒன்று கத்த கரும்பை கொடுக்காம இப்போ மாதிரி கொஞ்சம் நல்ல கரும்பா கொடுத்தீரே. போயிட்டு வாரேன். இந்தாட்டி எங்க வீட்டு காடு. கை ரேகை வை. ஐயோ, இன்னும் 2 ஆளு தான் இருக்கு. அதுக்கு பிறகு நம்மளுக்கு 3000 ரூபாய் கிடைச்சிரும். கை ரேகை வச்சாச்சு. இந்தாட்டி துட்ட புடி. நன்றி நன்றி. போய் கரும்பு வாங்கிக்கோ. ஆ சரி சில்பா, போயிட்டு வரேன்னு. செல்வி, நான் கரும்பு வாங்கிட்டு அங்கிட்டு போய் நிற்க, நீ வா அண்ணே. ஆ சரி மாலா, நீ போ, நான் வாரேன். அண்ணாச்சி, என்னைய மாதிரியே அழகான ஒரு கரும்பு கொடுங்க. இந்தாம்மா குடி. என்ன கரும்பு குட்டையே கிடக்கு? ஏமா உன் சைஸுக்கு கொடுத்துருக்கம்மா, உன்னோட பெருசா கொடுத்தா உன்னால எப்படி கொண்டு போக முடியும்? அதுக்கு தான் சின்னதாக பார்த்து கொடுத்துருக்கேன். போயிட்டு வா. சரி, குட்டையா இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பா இருக்கு. நம்மளும் இனிமே ஸ்கிப்பிங் கயிறெல்லாம் போட்டு குதிச்சு குதிச்சு வளர்ந்துடணும். இந்த சில்பா, வரிசையில் நின்று வந்தாச்சு. காடை பொடி துட்டையிடுமா. இந்தாட்டி உன் துட்ட புடி. ஆஹா, 3000 ரூபாய் கிடைச்சிட்டே. இந்த 3000 ரூபாய்க்கு என்ன பாடுபட்டிருக்கேன். இடத்த காலி பண்ணு, அங்கிட்டு போய் புலம்பிக்கிட்டு கடை. அண்ணாச்சி, இங்க பாத்தீங்களா, 3000 ரூபாய் கிடைச்சிருக்கு. சரிம்மா, நாங்களே ஏற்கனவே வாங்கிட்டோம். இந்த கரும்பு வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. கொண்டாங்க கொண்டாங்க. இந்தாம்மா கரும்பு பொடி. யோ, என்னையா இது? விளக்கமாரில் உள்ள குச்சி மாதிரி இருக்கு. கரும்பு தாம்மா, எடுத்துட்டு போ. ஆளை பாரு ஆளை, எல்லாவளுக்கும் நல்ல நல்ல கரும்பா கொடுத்துட்டு எனக்கு மட்டும் ஈக்கி குச்சி மாதிரி ஒரு கரும்பு தாரீரு. வேற கரும்பு கொடு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏமா இதாம்மா இருக்கு. அதான் பின்னால் அவ்வளவு கரும்பு கிடக்கல, நல்ல கரும்பா பார்த்து எடுத்து கொடு. சரி, என்னம்மா உன் கூட ஒரு வாதனையா போச்சு. இரு எடுத்து தாரேன். இந்தா இது பொடி. இது என்ன போலியோ வந்த கரும்பு மாதிரி இருக்கு? எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நல்ல கரும்பா கொடு. இதாம்மா இருக்கு, வேற கரும்பு எல்லாம் கிடையாது. கெட்டில இருந்து பிரிக்க முடியாது. இருக்கிற கரும்பு கொண்டுட்டு போ. வேணா எடுத்துட்டு போ, இல்லைன்னா தூர போட்டு போ. நம்மனா மட்டும்தான் இவனுங்களுக்கெல்லாம் இலக்காரமா இருக்கு. இவ்வளவு நேரம் மற்றவளுக்கெல்லாம் வாங்கிட்டு போனாலுங்க எல்லாவளுக்கும் நல்ல தடி தடியா பெரிய பெரிய கரும்பா கொடுத்தா நம்மளுக்கு மட்டும் ஓஞ்சது போஞ்சதெல்லாம் வந்து தாரான். என்ன டீ குந்தாணி புலம்பிக்கிட்டு இருக்க? தினம் 1 மணி நேரம் வெயிலுக்குள்ள நின்று புலம்புதேன்னு வேண்டி இருக்கேன். சரி சரி, நல்ல வேண்டுதல் தான். அப்படி ஒரு ஓரமா நின்று வேண்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டு கடை. எனக்கு வேலை இருக்கு. என்ன எங்க கிளம்பிட்டே? பாப்பா அம்மா வீட்டில் இருக்கல்ல, போய் தூக்கிட்டு வரேன். அவ அங்கேயே இருக்கட்டும். நீ அவ வர்றதுக்குள்ள வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி ஒற்றை அடிச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி போடு. பாத்திரத்தை தான் காலையிலே கழுவிட்டேனே, பிறகு என்ன கழுவ வேண்டி இருக்கு? மேலே கிடக்கிற வெங்கலப்பானை குத்து விளக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவு. அது எதுக்கு கழுவணும்? அது பாட்டுக்கு அங்கேயே இருக்கட்டும். பொங்கல்னா வீட்டில் மேலே கிடக்கிற பாத்திரத்தெல்லாம் போட்டு கழுவணும். இது கூட உனக்கு தெரியாதா? இவ்வளோ நேரம் ரேஷன் கடையில் போய் வெயிலுக்குள்ளே கடந்துட்டு வந்திருக்கோம்ல, இப்போ வந்த உடனே எதுக்கு அவ்வளோத்தையும் கழுவ சொல்லுதீங்க? மண்டை குழம்பிட்டா? ஒரு மாமியாரை பார்த்து பேசுகிற பேச்சாடி இது. பிறகு நீங்கள் மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன செய்ய? ஏன் பேச மாட்டேன்? இதெல்லாம் நீ பேசுவ. எல்லாம் அவன் கொடுக்குற இடம், அதனால தான் இப்படிலாம் உனக்கு வாய் பேசுது. இவ்வளோ நேரம் வெயிலுக்குள்ளே கடந்துட்டு வந்திருக்கேன், கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்காதீங்க. பேசாமல் விடுங்க, எங்கள் அம்மா வீட்டில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாரேன். சரி, அப்போ நீ ஒற்றையாத அடி. பாத்திரம் கழுவ வேண்டாம், ஒற்றை அடி. நீங்கள் சும்மா தானே கிடைக்கீங்க, ஒற்றை அடிக்க வேண்டியதானே? எனக்கெல்லாம் எட்டாவது தாயே. நீ இருக்கிற உயரத்துக்கு உனக்கு ஏணி ஸ்டூல் எதுவுமே தேவை கிடையாது.
துணி எடுத்துட்டு கையை மட்டும் நீட்டினா போதும், மேலே இருக்கிற சீலிங்கை பூரா தொடச்சிடலாம். நல்லா தொடச்சி வச்சிருன்னு. நாளைக்கு துடைக்கணே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு விடுங்களேன். நாளைக்கு துடைக்க போறியா? இப்பவுமே தொட. இப்போ தொடச்சி முடிச்சு சாயந்தரத்துக்குள்ள வீட்டெல்லாம் கழுவி விட்டு வீடெல்லாம் காயணும். பொங்கல் அதுவுமா வீடு குப்பையாக கிடக்கலாமா? வீடு சுத்தமாக இருக்கணும். முதல்ல அந்த வேலையை முடி. நாளைக்கு போய் பொங்க பானையெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஏ அப்பா, இவகிட்ட வந்து சிக்கிக்கிட்டனே, என்ன பாடுபடுத்துதாக. என்ன முழிச்சுக்கிட்டு நிற்க? பாப்பாவை போய் தூக்கிட்டு வந்துருதனே. என்னத்துக்கு? அவளை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு தூசி ஆகாது, அதனால இன்னைக்கு ஒற்றை அடிக்க முடியாது, வீட்டை தூக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தானே. அவள் அங்கேயே இருக்கட்டும். உங்கள் அம்மாக்கு நான் ஃபோன் அடித்து சொல்லிடுறேன், நீ வீட்டில் வேலையை பாரு. செய், என்னத்துக்கு இவங்க மத்தியானம் உச்சி வெயிலுக்குள்ளே பேய் பிடிச்சி ஆடுதாகன்னு தெரியலையே. உன்னையெல்லாம் அப்பப்போ தட்டி வைக்கணும், இல்லைன்னா வீட்டில் ஒரு வேலையும் நடக்காது. வேலைக்கு ஒரு நாள் லீவ் விடுதாங்கல்ல, வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு உதவி செய்யுமேன்னு கிடையாது. மல்லாக்க படுத்துக்கிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு கக்கன்னு சிரிக்க வேண்டியது. ஏங்க? என்ன லட்சுமி, காலில் அடிபட்டுட்டா? கம்பு ஊனிக்கிட்டு நடந்து வார. ஏன் மனுஷா சொல்ல மாட்டீரு? இப்போ தான் ஊருக்கு போயிட்டு நாங்கள் வந்தோம். வீட்டை வந்து பார்த்தா அங்கே ஒரு சமைக்கு ஒற்றையும் அது இதுவுமா கிடக்கு. வீட்டெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டாமா? அதுக்கு தான் வந்திருக்கேன். ஒற்றை அடிக்க போறியா? ஆமாம், ஒற்றை அடிக்க போகிறேன். சரி, அப்படின்னா நான் ஹாலில் கிடக்கிற சோபாவில் போய் படுத்துக்கிடுதேன். என்னது? ஹாலில் போய் படுக்க போறீரா? இங்கே ஒரு மனுஷன் நான் கஷ்டப்பட்டு ஒற்றை அடிப்பேன், நீங்கள் போய் சொகுசா படுத்து கிடந்து ஃபோனை பார்க்கலான்னு பார்க்கிறோ? இப்போ நான் என்ன செய்யணும்? வீட்டுக்கு வெளிப்பக்கம் பூரா பெயிண்ட் அடிக்காம வைக்காம உறிஞ்சு கிரிஞ்சு அசிங்கமா கிடக்கு, போய் பெயிண்ட் அடிங்க. நானா பெயிண்ட் அடிக்கணும்? பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட. அலெக்ஸை வேணா கூப்பிடுவோமா? யாரையும் கூப்பிட வேண்டாம், நீங்க சும்மா படுத்து போனை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வேற யாராவது வந்து அடிச்சு அவங்களுக்கு நான் துட்டு கொடுக்கணுமோ? அதான் 3000 ரூபா கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு பெயிண்ட் அடிச்சிட வேண்டியதானே. நல்ல வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா வருது பழுசா. இப்போ தான் 3000 ரூபா வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். வச்ச உடனே கொண்டு யாருக்காவது தூக்கி கொண்டு கொடுத்துடணுமா? பெயிண்ட் டப்பாலாம் எடுத்து வெளியே வச்சிருக்கேன், போய் அடிங்க. பெயிண்ட் டப்பா உனக்கு எங்க கிடைச்சது? அலெக்ஸ் தம்பி வேலைக்கு போயிட்டு வருவார்ல, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமாகிற பெயிண்ட் எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து போடுவார். அந்த பெயிண்ட்ல இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். மாலை தான் கொடுத்து விட்டா, அது கிடக்கு. ஒரு 4-5 பெயிண்ட் இருக்கு, எடுத்து போட்டு அடிங்க. 4-5 பெயிண்டா? ஆமா, இருக்கிறத போட்டு அடிங்க, போங்க. நாளைக்கு வேணா அடிக்கிட்டா? ஏன் இன்னைக்கு உட்காந்து தவம் பண்ண போறீரா? போங்க, போய் அடிச்சிட்டு வாங்க. நான் இங்க ஒற்றை அடிக்கிறதுக்குள்ள அங்க பெயிண்ட் அடிச்சு முடிச்சிடணும். லீவுன்னு ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்த இவ சும்மா இருக்க விடுதாளா? பெயிண்ட் அடி, பானையை கழுவு, அதை பண்ணு இதை பண்ணும்பா. என்ன முடிச்சுக்கிட்டு நிக்கீங்க? போறீங்களா இல்லையா? போறேன் தாயே, போறேன். இதுக்கு ஆபீஸ்ல இருந்திருக்கலாம். லீவு தாங்கன்னு ஒரு நாளைக்கு லீவு வேற கேட்டுட்டு வந்தேன். வீட்டில் வந்து சும்மா படுத்து கிடந்தா இவ வீட்டில் இருக்கிற வேலையை பூரா நம்ம தலையில கட்டிடுவா போலையே. என்ன அங்க முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லைம்மா, இந்த போய் பெயிண்ட் அடிக்கேன். பொங்கல்னா வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா தானே சீக்கிரம் முடியும். இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானே தான் செய்ய வேண்டியிருக்கு. இந்த மனுஷன் ரேஷன் கிடைக்காது போயிட்டு வந்திருக்கலாம்ல. அங்கேயும் போய் நான் தான் இவ்வளோ நேரம் காற்று கடந்து வெயிலுக்குள்ளே மண்டை காஞ்சிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு கூட சண்டை போட்டு ஒரு வழி அந்த கரும்பையும் அரிசியும் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே போதும் நைட்டு. வந்து பார்த்தா இங்கே 1.5 வண்டிக்கு பாத்திரம் கிடக்கு. எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சுட்டு வந்தா இவர் சொகுசா படுத்து கிடக்காரு. இதில் நல்ல வேலை, லட்சுமி காப்பியை கொண்டா, லட்சுமி டீயை கொண்டாம்பாரு. இன்னைக்கு தான் என்னமோ கேட்காம இருந்திருக்காரு. இந்த பிள்ளைகள் வரட்டும், புக்குகளை பூரா அங்கே இங்கனையும் போட்டிருப்பாளுங்க. வந்த உடனே இன்னைக்கு அவளுகளை புக்கு பூரா எடுத்து வைக்க சொல்லிடணும். டிவியை போட்டாளுங்கன்னா அவளுக்கு பாட்டுக்கு பேனு டிவி முன்னாலேயே உட்காந்து கிடப்பாளுங்க. இன்னைக்கு டிவியை போட விடக்கூடாது. டிவி வயரை பின்னால் உருவி போட்டு வச்சிடணும். அப்போ தான் வந்தோடனே வேலையை செய்வாளுங்க. போகிக்கு கொளுத்த வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும். எப்படினாலும் தெருமுக்களை போட்டு எல்லாவளும் சேர்ந்து கொளுத்து வாழுக. அப்படியே குப்பையோட குப்பையை நம்ம வீட்டு குப்பைகளையும் சேர்த்து கொண்டு போட்டு எரிச்சிடணும். எல கோழிமுருகா தம்பி வாழ வா. ஏக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்ல, எனக்கு என்ன குறைச்சல்? வா உட்காரு. இப்படி இருக்கல, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டே. உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்காக்கா. அவளை மட்டும் கூட்டிகிட்டே வரமாட்டேக்கியே, அவளையும் கூட்டிகிட்டு வரலாம்ல. பொங்கல் வருது, அக்கா வீட்டுக்கு வரணும்னு அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வர வேண்டியதானே. கூப்பிட்டேங்க்கா, அவ தான் வரமாட்டேக்கா. எப்போ கூப்பிட்டாலும் வரலங்கா. ஏமல எதுவும் என் மேலே கோவமா இருக்காளா? அதையும் கேட்டுட்டேங்க்கா. அக்கா மேலே எதுவும் கோவமா இருக்கியான்னு? இல்லைங்கா, ஆனால் கேட்டால் வரமாட்டேக்கா. இங்கே வரணும்னா மட்டும் வரமாட்டேங்கா. என்ன விஷயம்னு தெரியலக்கா.
சரி நானே ஒரு நாளைக்கு வாரமில்ல, நானே வந்து அவட்ட என்ன ஏதுன்னு நேரில் கேட்டுருதேன். சரிக்கா, நீ நல்லா இருக்கியா? பிள்ளைலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கோம்ல. எல்லாரும் பம்பாய்க்கு போயிருந்தோம். பம்பாய்க்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம். பம்பாய்க்கு போயிருந்தியாக்கும் சாணியக்கா வீட்டுக்கா? ஆமலை, கிறிஸ்மஸுக்கு வான்னு கூப்பிட்டுருந்தாவ. கிறிஸ்மஸுக்கு போயிட்டு நியூ இயர் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கு பிறகு தான் வந்தோம். அப்படியாக்கா? யாரெல்லாம் போனீங்க? நாங்கள் ஒரு 15 பேர் 16 பேர் போனோம். பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் போயிட்டு வந்தோம். அலெக்ஸ் வரல, அது மாதிரி எல்லா வீட்லேயும் ஆம்பளை ஆட்கள்லாம் வரல. நாங்கள் மட்டும் பொம்பளை ஆட்களாக பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனோம். அப்படியாக்கா? பம்பாய் நல்லா இருக்கா? பம்பாய்க்கு என்ன குறைச்சல், அது நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு தான் பாசையும் புரியலை, ஒன்றும் புரியலை. எப்படியோ போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அவங்களே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டு வந்துட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லை. நாங்கள் தனியாக போயிருந்தால் தான் பாசம் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நின்றுப்போம். ஆமா, அவங்க பணக்காரவங்க தானே, துட்டு நல்லா செலவழிப்பாங்களே. ஆமலை, நம்ம போனாலே அவள் நிறைய செலவழிக்கா. அதே நம்மளுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்மளுக்காண்டி இவ்வளோ துட்டை போட்டு செலவழிக்காளேன்னு. என்ன செய்ய, சொன்னால் அவளும் கேட்க மாட்டேக்கா, கோவப்படுதா. அதனால எதுவும் சொல்கிறது கிடையாது. சரிக்கா, இப்படி ஆட்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும். மனுஷன் போகும்போது என்னத்தை கொண்டு போகிறான்? எல்லாரும் ஒற்றுமையாக அன்பாக இருந்தால் போதும். நான் அந்த பக்கத்து ஊருக்கு ஒரு வேலையா வந்தேன்க்கா. அப்படியே சரி உன்னைய பார்த்துட்டு போயிருவோமேன்னு வந்தேன். உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டுல, அதான் வந்துட்டு போவோமேன்னு வந்தேன். இருல, உனக்கு போய் அக்கா காப்பி கொண்டு வரேன். ஏக்கா காப்பி வேண்டாம்க்கா, இப்போ தான் டீ கடையில் குடிச்சிட்டு வந்தேன். பக்கத்து ஊரில் என்ன வேலையாக வந்த? என் மாமா காலேஜில் படிக்கல, அந்த காலேஜ் வெளியூரில் இருக்கு. போய் போய் படிச்சுட்டு வர பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கு. அதான் சரி ஏதாவது ஒரு ஹாஸ்டல் பார்ப்போமான்னு பார்க்கேன். ஹாஸ்டலா? அவள் எந்த ஊரில் படிக்கா? இங்கேதான்க்கா பக்கத்தில், இந்த ஊரில் தான். அப்படியால, அப்பனா இங்கேயே தங்கிக்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நம்ம வீட்டில் இருக்க சொல்ல அவளை. என்னக்கா சொல்லுதே, நீயே கஷ்டப்பட்டுட்டு கிடக்க, இங்கே கொண்டு வந்து எப்படி நான் பிள்ளைய போட முடியும்? என்னல இப்படி சொல்லுதே? என் தம்பி பிள்ளை என் பிள்ளை இல்லையா? அவளை எனக்கு பார்க்க முடியாதா? நான் தினம் அவளை பார்த்துக்கிடுவோம்ல. இங்கே கொண்டு வந்து பிள்ளை இருக்க சொல்லு. காலேஜுக்கு தினம் இங்கேருந்து போயிட்டு வரட்டும். உண்மையத்தான் சொல்லுதியா? உன் மருமவ ஏதாவது சொல்ல போறா? அவள் என்ன சொல்லுவா? ஒன்றும் சொல்ல மாட்டா. அதெல்லாம் மாலை சந்தோஷப்படுவா. அவளை கூட்டிகிட்டு வா. என் மருமவளை என் வீட்டில் தங்க வைக்க மாட்டேனா? என் ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் நான் மட்டும்தான் கிடக்கேன். நானும் அவளும் சேர்ந்து தூங்கிக்கிடுதோம். அப்படின்னா ஹாஸ்டல் பார்க்க வேண்டாங்கியா? ஆமலை, பிள்ளை இங்கே வந்து தங்கட்டும். காலேஜ் இன்னும் 2 வருஷம் தானே இருக்குது. முடிக்கிற வரைக்கும் அவள் இங்கேயே இருக்கட்டும். சரிக்கா, அப்ப என் பொண்டாட்டிட்டு சொல்லிட்டு என் மவளை கொண்டு வந்து இங்கே விட்டுருதேன். இங்கிருந்தே அவள் காலேஜுக்கு போகட்டும். சரியில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மருமவளை பார்த்தே எவ்வளோ நாள் ஆயிட்டு. அவளை இங்கே வந்து தங்க வை. அவளை சின்ன பிள்ளையில பார்த்தது, அதுக்கு பிறகு கண்ணில் காட்டவே இல்லையே நீ. என்னக்கா செய்ய, இந்த பக்கம் நான் மட்டும் தான் வந்துட்டு போறேன். அவங்க யாரும் வரவே இல்லை. நான் என் மவளை கூட்டிட்டு வரேன்க்கா. கூட்டிட்டு வந்து உன் வீட்டில் ஒப்படைச்சிருதேன். நீ அவளை நல்லா பார்த்துக்கோ. சரி தம்பி, கூட்டிகிட்டு வந்துரு. பொங்கலுக்கு எல்லாரும் குடும்பத்தோட வாங்களே. பொங்கலுக்கு அங்கே கொண்டாடணும்னு சொல்லிட்டாக்கா. பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்க பானை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. பொங்கல்லாம் வைக்கட்டும். பொங்கல் முடிஞ்ச பிறகு நான் பிள்ளைய கூட்டிட்டு வந்து இங்கே விடுதேன். சரி தம்பி, காப்பி கொண்டு வரேன் இரு. ஏக்கா இப்போ தானே சொன்னேன், காப்பி கடையில் குடிச்சிட்டு தான் வந்தேன். என் வீட்டுக்கு வரேன், ஒரு காப்பி குடிக்காம வர வேண்டியதானே? இங்கே வந்து குடிக்கலாம்ல, எதுக்கு கடையில் குடிச்சிட்டு வரேன்? ஏக்கா நானும் ஒரு ஆளு பேசிக்கிட்டு இருந்தோம்க்கா. அந்த ஆளு டீ குடிப்புமான்னு கேட்டாரு. சரின்ட்டு அப்படியே அங்கனே கடையில் குடிச்சிட்டேன்க்கா. இங்கே வாரேன்னு அப்ப நான் எதிர்பார்க்கல. அதுக்கு பிறகுதான் சரி அக்காவை பார்த்துட்டு போயிருவோமேன்னு வந்தேன். வந்ததும் நல்லதா போயிட்டு பிள்ளைக்கு ஹாஸ்டல் பார்க்க வேண்டாம், இங்கேயே இருன்னு நீ சொல்லிட்ட. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. இன்னும் ஹாஸ்டலில் வேற தேடி அலையணுமேன்னு பார்த்தேன். அக்கா வீடு இருக்கும்போது நீ ஹாஸ்டல் பார்க்கலான்னு கிளம்பி வந்திருக்க. அக்காவும் மறந்துட்டேன்னு. சேச்சே, அப்படிலாம் நினைக்கலக்கா. எதுக்கு எல்லாரையும் தொல்லை பண்ணுவானேன்ட்டு தான் நான் பேசாம பிள்ளைய ஹாஸ்டலில் போட்டுடலான்னு பார்த்தேன். அதெல்லாம் கிடையாது. என் மருமவ என் கூட தான் இருப்பா. அவளை கூட்டிகிட்டு வா. என் பிள்ளை மாதிரி நான் பார்த்துக்கிடுதேன். சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன்னு. போயிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த போய் என் மாவட்ட சொல்லுதே. சரி தம்பி, பார்த்து போயிட்டு வா. என்ன வேலை நடக்கா இல்லையா? நடக்கு நடக்கு, அடிச்சுக்கிட்டு தானே இருக்கே. நல்ல அழகா அடிச்சு விட்டுருங்கண்ணே. கீழெல்லாம் அங்கனை இங்கனையும் வடிச்சிட்டு கிடக்காதீங்க. பிறகு அது போட்டு தொடச்சிட்டு கிடக்க முடியாது. வீட்டுக்கு ஒரு கலர் அடிச்சா தான் நல்லா இருக்கும். எதுக்கு இப்படி 7-8 கலரை கொண்டு வாங்கி வச்சிருக்க? கிடைச்ச கலரை தானே அடிக்க முடியும். அவங்க வீட்டில் இதான் இருந்துச்சு, இருக்கிறத அடிச்சு விடுங்க. இந்த ஏணி வேற கொட கொடன்னு ஆடிக்கிட்டே கிடக்கு. இதுல நின்று அடிக்கவே முடியலையே. ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுளுக்கு நாளாம். நான் வீட்டுக்குள்ள பூரா ஒட்டரை அடிச்சு முடிச்சிட்டேன். நான் கிணத்தடியில் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, அதை கழுவி முடிச்சிட்டு வீட்டெல்லாம் கழுவி விட போறேன். சரியா? மத்தியானத்துக்கு மட்டும் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கடையில் ஏதாவது சொல்லி வாங்கிட்டு வந்துருங்க. அது வேறயா? பெயிண்ட் அடிச்சு முடிக்கவே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் போலயே. வெளியே இருக்கிற சோத்துக்கு மட்டும் ஒரு அடி அடிச்சிருங்க. அடிச்சு முடிச்சிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க. சாப்பிட்ட பிறகு வீட்டுக்குள்ள அடிங்க. வீட்டுக்குள்ள வேற அடிக்கணுமா? ஆமா, வீட்டுக்குள்ள பூரா அடிச்சா தானே நல்லா இருக்கும். லட்சுமி, எனக்கு அவளெல்லாம் அடிக்க முடியாது. இந்த பெயிண்ட் காணவும் செய்யாது. வேணா வேற பெயிண்ட் வாங்கி
அலெக்ஸை கூப்பிட்டு அடிக்க சொல்லேன். துட்டு வேணா கொடுத்துருவோம். சும்மா துட்டுன்னுகிட்டு இருக்காதீங்க. துட்டை கொண்டு அள்ளி கொடுக்க முடியாது. பேசாம கிடங்க. இருக்கிறத வச்சு நீங்களே அடிச்சு விடுங்க. வீட்டுக்கெல்லாம் அடிக்க முடியாது லட்சுமி. மேலே ரூமுக்கெல்லாம் இப்போ தானே அடித்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம ரூமெல்லாம் நல்லா தானே இருக்கு. பிறகு எதுக்கு ஒயாமல் போட்டு பெயிண்ட் அடித்து செலவு பண்ணிட்டு கிடக்கணும். சரி, அப்ப வெளியே பூரா அடிச்சுட்டு ஹாலில் மட்டும் அடிச்சு விட்டுருங்க. சரியா? ஹாலு தான் அடிக்கடி எல்லாரும் உட்கார இடம், வந்து போற இடம். அதான் கொஞ்சம் அழுக்கா இருக்கும். அதனால அந்த ரூம்ல மட்டும் அடிச்சு விட்டுருங்க. சரி அடிக்க. நீ போய் சோத்த பொங்க. சோறு பொங்க முடியாது மனுஷா. இன்னைக்கு எனக்கு நேரமே கிடையாது. இவ்வளவு நேரம் ரேஷன் கடையில வெயிலுக்குள்ள போய் வரிசையில நின்றுட்டு வந்திருக்கேன். நீங்க அதுக்காவது போனீரா? நான் தானே இவ்வளவு நேரம் போய் வரிசையில நின்னேன். அங்க கடந்து போராடி அந்த 3000 ரூபா துட்டை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். அதுக்கடுத்து இங்க பாத்திரம் கிணத்தடியில நிறைய கிடக்கு. மேலே கடந்த பாத்திரத்தை பூரா அள்ளி போட்டிருக்கேன். அவ்வளவு பாத்திரத்தையும் நான் கழுவணும். கழுவி முடிச்சுட்டு ஒட்டரை அடிச்சாச்சு. வீட்டை பூரா கழுவி விடணும். இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஆயிரும், இல்ல ராத்திரி ஆயிரும். இதுல என்ன சோறுலாம் பொங்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. எங்க அம்மா என்ன செய்தாக? அவங்க சோறு பொங்கலாம்ல. அத்தைக்கு உடம்பு சரியில்லை. காலையிலேருந்து தலை வலிக்கினாங்க. அதை ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு அவங்கள தூங்க வச்சிருக்கேன். மாடியில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சோறு பொங்க முடியாது. நீங்கள் இப்போ சாப்பாடு வாங்கி தர முடியுமா? இல்லைன்னா பட்னியாக கிடக்கவா? சரி சரி வாங்கி தாரேன். நீ போய் வேலையை பாரு. நான் இந்த ஒரு சுவத்துக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வாரேன். ஆ சரி, சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு கூப்பிடுங்க. வெளியெல்லாம் போய் நல்ல வேலை செஞ்சுட்டு வருவாங்க. வீட்டில் மட்டும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா இந்த ஆம்பளை ஆள்களுக்கு வேப்பங்காயே திங்கிற மாதிரிலாம் இருக்கு. இந்த ஏணி வேற கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டே கிடக்கு. இதை ரிப்பேர் பார்க்க மாட்டேக்கா. என்னை இந்த ஏணியில் ஏற்றி விட்டுட்டு போயிட்டாலே. இப்போ நான் எப்படி கீழே இறங்க? என்ன சேகரனே, ஏனில ஏறி நீங்களே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல. அந்த கொடுமையை ஏன்பா கேட்க? உன் பொண்டாட்டி ஒரு 4-5 பெயிண்ட் டப்பாய கொடுத்து விட்டுருக்கா. அதை வாங்கிட்டு வந்துட்டு இவா பெயிண்ட் அடிங்க. வீட்டில் கலர் கலராக அடித்து வச்சிருக்கேன். என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பாரு. நான் வேணா அடிச்சு தரட்டானே? வேண்டாம்ப்பா, என் பொண்டாட்டி சண்டைக்கு வருவா. நானே அடிச்சுக்கிடுதேன். முதலே அலெக்ஸிட்ட கொடுக்கலாம்லன்னு சொன்னேன். அவ தான் நீங்களே அடிங்கங்கா. என்னத்த சொல்ல. சரிண்ணே, நான் போயிட்டு வரேன்னே. ஐயோ, ஏனி ரொம்ப கிடுகிடுன்னு ஆடுதே. ஐயோ, வழுகுது. யாத்தே ஆடி பாதவத்தி. நான் பாட்டுக்கு பேசாம படுத்து கிடந்து ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னைய கூட்டிகிட்டு வந்து பெயிண்ட் அடின்னு கடைசியில் இப்போ என் மூஞ்சி பூரம் பெயிண்ட் அடித்த மாதிரி ஆயிட்டே.